இருந்தது சார். ஆக்சுவலி தளபதி வெறியை நான் இந்த மூவி வந்து லாஸ்ட் மூவின்றது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் ஸ்டில் அவர் வேற பொசிஷன் போயிட்டாரு. ஆனா அதுலயும் அவர் சூப்பரா பண்ணுவாரு. அதுலயும் அவர் நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு. மக்களுக்கு நல்லா பண்ணுவாரு. அண்ட் இந்த படம் வந்து கம்ப்ளீட்ல மறக்க முடியாது லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டோட எந்த மூவி ஆக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி வருமானம் தெரியல. அது எங்க தளபதி கிடைச்சிருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஹானரபிள் சிஎம் சார், வி லவ் யூ. அண்ட் தளபதி விஜய் சார், you are always in our heart. படம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ மெயினாக எப்படி சொல்லணும்னா, இது கடைசி படம். ரொம்ப என் வாய்ஸ் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நான் இதோட வந்து இது 3rd டைம் வரேன். இது மறுபடியும் நெக்ஸ்ட் வந்துட்டே இருப்பேன் படத்துக்கு. இதுக்கோட லாஸ்ட் டான்ஸ். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி படம் கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்க. லீக் ஆயிடுச்சு இது பண்ணிச்சுன்றீங்க, பட் எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்க. படம் நல்லா இருக்கு. தளபதி ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. நான் தளபதிக்காக மட்டும் நான் வந்தேன். நான் கதை எதுவும் இதாகாதோ இவங்க சொல்றதான் பார்த்தா சும்மா இது மட்டும் இருக்கும், மாஸ் சீன்ஸ் மட்டும் இருக்கும், இது மட்டும் வச்சிருப்பாரு. ஹச்வினோ சூப்பரா கதை எழுதியிருக்காரு. அந்த இதுல பிளாஷ்பேக்ல இருந்து தளபதியோட சீன்ஸ், ஸ்பீக் சீன்ஸ் எல்லாமே பங்கம் ப்ரோ. தேட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்க லேப்டாப்ல பார்த்தாலும், டிவில பார்த்தாலும், லீக்ல பார்த்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சத்தியமா கிடைக்காது. தேட்டர்ல வாங்க, நல்லா லோக்கல் தேட்டரா வாங்க, ரோஹிணி இது மாதிரி வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான். படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது, சூப்பரா இருந்தது. அப்புறம் இப்போ டிவில ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது ப்ரோ. டைட்டில் கார்டு தான் மாஸ், சூப்பரா இருந்தது. அப்புறம் கடைசி பார்ட்டி இவ்வளவு தூரம் நடந்து அந்த ஜேர்னிலாம் கொடுத்துருந்தாங்க, அது எக்ஸ்பெக்டே பண்ணல. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. மெசேஜ் வைஸ் சூப்பரா இருந்துச்சு சார். எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. கேர்ள்ஸ் அண்ட் உமன் சேஃப்டி பத்தி சூப்பரா பேசியிருந்தாங்க. அவர் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டான்னும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. தேங்க்யூ. டைட்டில் கார்டு வெறித்தனமா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. டைட்டில் கார்டுலாம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர்லாம் போடும்போது தெரிக்க விட்டாங்க. தேட்டரே செம்ம வைபா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் மூவிங்கனால இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம், அதோட 10x பெட்டரா இருந்துச்சு மூவி. ஆமா, ரொம்ப ரிலேட்டபிள் ஆச்சு. ஸோ அது மேபி அங்கங்க அந்த எமோஷனல் கட்ஸ், அந்த பேட் வேர்ட்ஸ் இருக்கனால மேபி இது பண்ணிருக்கலாம். பட் எமோஷனலி கனெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செம்ம வைப்பா இருந்துச்சு. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு எங்களுக்கு. அது பார்க்கும்போது நிறைய சீன்ஸ் வந்து கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் திஸ். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப வைப்பா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெசேஜ் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் படம். சார் அது வந்து ஆக்சுவலி அவரு சொன்னா இன்னும் நிறைய ரீச் ஆகும். ஸோ அதை அவர் கரெக்டா கொண்டு வந்திருக்காரு மூவில. அண்ட் சில்ட்ரன் சேஃப்டியா இருக்கட்டும், உமன் சேஃப்டியா இருக்கட்டும், அவரு ஆன் ஸ்கிரீனை விட ஆஃப் ஸ்கிரீன்லயும் அதை கொண்டு வருவாரு. அதை இன்னும் பண்ணிட்டு இருக்காரு, மேன்மேலும் பண்ணுவாரு. அதெல்லாம் லிட்ரலி தண்ணி வந்துடுச்சுங்க. கத்தி எங்களால முடியல. டைட்டில் கார்டு பார்க்கறதுக்காக 1 hour முன்னாடி வந்து நின்னேன் நான். இதோட நெக்ஸ்ட் அவர் பார்க்க முடியுமான்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து எல்லாரும் அவங்க வீட்டுல நிலாவை காட்டி சாப்பாடு விட்டுவாங்க. எங்க அம்மா விஜயை பார்த்து சாப்பாடு விட்டுனாங்க. எனக்கு சத்தியமா எதிர்பார்க்கல ப்ரோ. உண்மையா சொல்றேன், படம் வந்து ஜனவரி 9 வராததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த டைட்டில் கார்டை பார்த்தது யாராலையும், அந்த லியோ டைட்டில் கார்டு வந்து எல்லாருமே ரீக்ரியேட் பண்ணாங்க. அந்த ஃபேஸ் இது பண்றது, கண்ணு இது பண்றது, பழைய படங்கள் எல்லாத்தையும் பண்றாங்க. இதை யாராவது ரீக்ரியேட் பண்ணிட்டோம் ப்ரோ, யாராலையும் முடியாது ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. அழுதுட்டேன் ப்ரோ. நான் சீரியஸா அழுதுட்டேன் ப்ரோ. நான் அழுது வெளியே இது பண்ண முடியல, உள்ள அழுதுட்டேன். நான் ரொம்ப இதா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது தளபதி சொன்ன அதே தான். கவர்மெண்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ண டைம் வேணும், டைம் கொடுங்க. ப்ராசஸ் வில் டேக் டைம். அவ்வளவுதான். நான் ஏஞ்சி கத்திட்டேன் ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ, நான் மட்டும் தான் ஏஞ்சி நின்று அழுதுட்டேன் ப்ரோ. நான் அதை பத்தி அது பாலிடிக்ஸ் ப்ரோ. நான் அதை பத்தி பேச விரும்பல. இன்னும் நீங்க ப்ராட்டஸ்ட் பண்றதே அவங்க வேற மோட்டிவ்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற. அங்க சிஜேபி பண்றது வேற ப்ராட்டஸ்ட், இங்க பண்றது வேற ப்ராட்டஸ்ட். சிஜேபிக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நான் நீட்டை வந்து ஃபேர் நீட்டா நடத்தணும், இதான் நடத்தணும் தான் நானும் சப்போர்ட் பண்றேன். இவங்க பண்றது பேன் நீட்டு. ஆனா இவங்க பேன் நீட்டும் பண்ணல. ஃபுல்லா தளபதிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க, டிவிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ நான் சொல்ல விரும்புறது. இதை பத்தி என்னோட கருத்துக்கள் வேற எதுவும் கிடையாது. இதை அடிச்சா வேற மாதிரி பேச முடியும். தேங்க்யூ. இப்பயே நல்லா தான் இருக்கு. அப்போ வந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு இது பண்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து இன்னும் வேற லெவல்ல இருக்கு. டைட்டில் கார்டுக்காகவே இந்த இப்போ வந்தது நல்லா இருந்துச்சு.
ட்ரிபியூட் கொஞ்சம் மெமரபிளா இருந்துச்சு. பட் இவந்தோ இதுக்கப்புறம் வர மாட்டாருன்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓ ஃபுல்லி டிவிக்கு எங்க தானே இருக்க போகுது, பார்ப்போம். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப மாதிரி பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. பட் ஸ்டில் ஃபைன். இன்னும் நிறைய நல்ல விஷயம் தான் நடக்க போகுது அவர் சிஎம்மா வந்ததுனால. அதனால we are waiting for it. சார் பெண்களுக்காக ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு சார். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது விஜய் சார் மூலயமா அந்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பெண்களுக்கு கொடுத்த மெசேஜும் குழந்தைங்களுக்கு அந்த குட் டச் பேட் டச்ன்றத சொல்லி கொடுத்ததுமே ரொம்ப டக்குன்னு ரீச் ஆகுற மாதிரி இருக்கு சார். அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். இந்த பழைய இது நம்ம எல்லா மூவியும் பார்த்துருக்கோம். அது காட்டும் போது எங்களுக்கு ரொம்ப மெமரிஸா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். குட் வைப். கஷ்டமா தான் சார் இருக்கு. நடிச்சா நிறைய புது புது மெசேஜஸ் எல்லாமே டக்குன்னு ரீச் ஆகும். நல்லா இருக்கும் சார். இட்ஸ் an emotional connect. நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகின விஷயம். விஜயா பார்த்தது இப்ப வந்து அவர் இந்த நிலைமையில இருக்காரு. இப்ப எங்களுக்கு அந்த விஜய் வந்து அது ஒரு மெமரியா வந்துட்டு போச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் அவரை இனிமேல் நாங்க ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஸ்டில் அவர் வந்து லீட் பண்ணுவாருன்றது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பிடிச்ச ஒரு விஷயமும் பிடிச்ச ஒரு பர்சனோட சக்சஸ் வந்து நம்ம சக்சஸா பாக்குறோம் இல்லைங்களா. சோ அது வந்து அதுவே அவரோட பெரிய சக்சஸ். அதுக்கு அவரே பெரிய சக்சஸ். ஆக்சுவலி அவர் இந்த நிலைமையில இருக்கு, நாங்க ஏதோ சாதிச்ச மாதிரி எங்களுக்கு பெருமையா இருக்கு. நான் மாதிரி ஒரு பெரிய கிரேட் ஒரு ஃபீல் கிடைக்குது. தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய இழப்புனா தளபதி தாங்க. அது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வரணும்னா அவன் பிறந்துதான் வரணும், வேற எவனும் வர முடியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட. இப்ப ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்னு ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க, அப்பெல்லாம் ஹாப்பி ஆனாங்க. டூம்ஸ்டே ட்ரெய்லர் விட்டாங்க, அப்ப ஹாப்பி ஆனாங்க. இப்ப வர நிறைய படம் வரும்போது அப்பெல்லாம் ஹாப்பியா வராங்க. அது ஏன் ஜனநாயகன் விஜய் படம் வரும்போது மட்டும் இந்த மாதிரி போட்டு வாங்குறாங்க? ஏன் அவருக்கு மட்டும் எழுப்புறாங்க? அவர் 30 வருஷமா அவர் ஒரு பிரச்சனை வர்றது எல்லாமே பார்த்து இப்ப இவ்வளவு இந்த நம்மளுக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். படம் 100 நாள் வரைக்கும் ஓடணும்னா அதானே ஆசை. படம் மாசு டைட்டிகள்லாம் வெறித்தனா நாங்க ரீ போட்டோம். ஆனா போட சொல்ல அவங்க போடல. அதான் ரொம்ப லைட்டா மனசு கஷ்டமா அப்படிலாம் அது வந்து அவங்கள இஷ்டம். ஆனா நல்லா தான் அது வந்து எங்களுக்கே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. வாய்ஸே மாறிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா ஆக்ஷன் சீன்ஸ் எக்கச்சக்கமா ஆக்ஷன் சீன்ஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய இருந்தது. ரத்தம் அந்த மாதிரி அதெல்லாம் காட்டணும், நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் இருக்கும் போது ஒரு நம்மளுக்கே ஒரு வெறி வருது. மேபி அது கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸை கம்மி பண்ணிருக்கலாம். எல்லாருமே சில்ட்ரன் கடைசி படம் இல்ல, சின்ன பசங்களும் ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் இந்த கதைக்கு அது தேவைப்படுறதுனால அது வச்சிருக்காங்க. ஸோ அதனால பயங்கரமா இருந்துச்சுண்ணே. சும்மா விட்டுருந்தாலே நார்மலா வந்துட்டு போயிருப்பாரு மனுஷன். அவரை வெறியேற்றி விட்டு மாண்புமிகு முதலமைச்சர்னு வெறியா காட்டிட்டான். அந்த டைட்டில் கார்டே அங்கேயே முடிஞ்சு போச்சு நம்ம கொடுத்த காசு எல்லாமே. ஐயோ எல்லாம் அப்படியே எல்லாமே ஒன்ஸ் மோர்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சூப்பரா அதாவது இந்த 2 மினிட்ஸ் தாண்டி படமே ஃபுல் ட்ரிபியூட் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு. சூப்பரான படம். அது ஆமா, ஆபீஸ் அவர் எதிர்க்கிற ஒரு ரீசன்ஸ் தானே. ஏதாவது ஒரு ரீசன் தேடிட்டே தான் இருப்பாங்க. ஜெயிச்சு வந்துட்டாரு. இந்த படமும் அதே மாதிரி தான். லாஸ்ட் அந்த மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப எமோஷனலி கனெக்ட். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம அவரோட பாட்டு சாங் அதெல்லாம் கேட்டு வளர்ந்துருப்போம். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆர்டிஸ்டா இருந்தாலுமே நம்மளோட எமோஷனல் பாண்ட் அண்ட் கனெக்ட் ஆயிட்டாங்க. நம்மளோட ஸ்ட்ரெஸ்லயோ நம்ம சோகமா இருக்கும் போதோ நம்மள எவ்வளவோ சிரிக்க வச்சிருக்காங்க. இவந்தோ இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டாவே இருந்தாலுமே அவர் வந்து நம்மளோட லைஃப்ல ஒரு பார்ட் ஆயிட்டாரு. அந்த பாண்ட் இனிமே பிரேக் பண்ண முடியாது. கண்டிப்பா அவர் எப்பவுமே கூடவே இருப்பாரு. அண்ட் இப்போ ஒரு லீட் பண்ற பொசிஷன்ல இருக்காரு. அவர் கண்டிப்பா நல்லா லீட் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ. வி சப்போர்ட் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா இருந்துச்சுண்ணா படம். வேற லெவல், அல்டிமேட்ண்ணா. டைட்டில் கார்டு போடல அவங்க, பட் ஆனா நல்லா இருந்தது படம். சூப்பரா இருந்தது. அவரு கேரக்டர் அவர் பண்ண இது நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. அது ரொம்ப எமோஷனலா இருந்தது. நான் அந்த லாஸ்ட் அவர் ஃபுல்லா நடிச்ச படம் எல்லாமே எமோஷனலா இருந்தது.